அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய வகுப்புல நம்ம டெஸ்ட் சொல்லியிருந்தோம். சமுதாய அறவியலும் இந்திய பண்பாடு அப்படிங்கிற +1 புக்ல 4th லெசன். ப்ளஸ் அது கூட நலவெண்பா, தேம்பாவணி, சீராப்புரம், மனோன்மணியம் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஒரு 4 செயல் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? கேள்வி எழுதிக்கங்க. முதல் கேள்வி, அழகு கலைகளை 5ஆக பிரித்தவர், 5ஆக வகைப்படுத்தியவர். அழகு கலைகளை 5ஆக வகைப்படுத்தியவர். அடுத்து 2வது கேள்வி, நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம். நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம். என பாடியவர். நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம் என பாடியவர். அடுத்த கேள்வி, பழங்காலத்தில் கோயில்கள் மரத்தினால் கட்டப்பட்டன. இதற்கு சான்றாக சிதம்பரம் நடராசர் கோயில் கோயிலில் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள டேஸ் மண்டபத்தை இன்றும் காணலாம். பழங்காலத்தில் கோயில்கள் மரத்தினால் கட்டப்பட்டன. இதற்கு சான்றாக சிதம்பரம் நடராசர் கோயிலில் உள்ள டேஸ் மண்டபத்தை இன்றும் காணலாம். Question number 4. பொது ஆண்டு 6ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்ட கோயில்கள் எல்லாம் டேஸ் கட்டடங்களாகவே இருந்தன. பொது ஆண்டு 6ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்ட கோயில்கள் எல்லாம் டேஸ் கட்டடங்களாகவே இருந்தன.
ஐந்தாவது கேள்வி. குடைவரை கோயில் டேஸ் என்றும் டேஸ் என்றும் அழைக்கப்பட்டன. குடைவரை கோயில் டேஸ் என்றும் டேஸ் என்றும் அழைக்கப்பட்டன. குடைவரை கோயில் டேஸ் என்றும் டேஸ் என்றும் அழைக்கப்பட்டன. ஆறாவது கேள்வி. கருங்கற்களை ஒன்றின் மேல் கருங்கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக கருங்கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்படும் கட்டடங்களுக்கு டேஸ் என்று பெயர். கருங்கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்படும் கட்டடங்களுக்கு டேஸ் என்று பெயர். அடுத்த கேள்வி. சிகரமானது 8 பட்டை அமைப்புடன் இருந்தால் 8 பட்டை அமைப்புடன் இருந்தால் அந்த விமானம் 8 பட்டை அமைப்புடன் இருந்தால் அந்த விமானம் எவ்வாறு அழைக்கப்படும்? 8 பட்டை அமைப்புடன் இருந்தால் அந்த விமானம் எவ்வாறு அழைக்கப்படும்? அடுத்து 8வது கேள்வி. இந்து கோயில்களில் கற்பகிரகம் என்னும் கருவறையின் மீது அமைக்கப்படும் பிரமிடு போன்ற கட்டடக்கலையை டேஸ் என்பர். இந்து கோயில்களில் கற்பகிரகம் என்னும்
கற்பகிரகம் என்னும் கருவறையின் மீது அமைக்கப்படும். கற்பகிரகம் என்னும் கருவறையின் மீது அமைக்கப்படும் பிரமிடு போன்ற கட்டடக்கலை டேஸ் என்பர். கொஸ்டின் நம்பர் 9. கோயில்களில் கோபுரம் அமைத்தல் யாருடைய காலத்தில் தொடங்கியது? கோயில்களில் கோபுரம் அமைத்தல் யாருடைய காலத்தில் தொடங்கியது? அடுத்து 10வது கொஸ்டின். யாருடைய ஆட்சி காலத்தில் மிக உயர்ந்த கோபுரங்கள் அமைக்கத் தொடங்கப்பட்டது? யாருடைய ஆட்சி காலத்தில்? சரி, எல்லாரும் மியூட்ல போட்டுருங்க உங்களுடைய வாய்ஸை. சரிங்களா? நான் பேசுறது மட்டும் தான் உங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கணும். நாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? யாருடைய ஆட்சி காலத்தில் மிக உயர்ந்த கோபுரங்கள் அமைக்க தொடங்கப்பட்டது? சாலுவன் குப்பம் தற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சால்வன் குப்பம் தற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சால்வன் குப்பம் தற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அழகும் தொன்மையும் வாய்ந்த காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர்? காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர்? கொஸ்டின் நம்பர் 13. தென்னகத்து எல்லோரா என அழைக்கப்படுவது? தென்னகத்து எல்லோரா என அழைக்கப்படுவது? அடுத்த கேள்வி. தென்னகத்தின் மேரு
என அழைக்கப்படுவது? தென்னகத்தின் மேரு என அழைக்கப்படுவது? கங்கை கொண்ட சோழபுரம் யாரால் கட்டப்பட்டது? கங்கை கொண்ட சோழபுரம் யாரால் கட்டப்பட்டது? அடுத்த கேள்வி. சங்க காலத்தில் மரச்சிற்பங்கள் மரச்சிற்பங்கள் அமைக்கப்பட்டதை எந்த இலக்கியம் மூலம் அறியலாம்? சங்க காலத்தில் மரச்சிற்பங்கள் அமைக்கப்பட்டதை எந்த இலக்கியம் மூலம் அறியலாம்? கொஸ்டின் நம்பர் 17. சிற்பக் கலைஞர்களை மண்ணீட்டாளர் என அழைக்கும் வழக்கம் இருந்ததாக கூறும் இலக்கியம்? மண்ணீட்டாளர் என்னும் அழைக்கும் வழக்கம் இருந்ததாக கூறும் இலக்கியம். இயற்கை உருவங்களையும் கற்பனை உருவங்களையும் வடிப்பது டேஸ் எனப்படும்? இயற்கை உருவங்களையும் கற்பனை உருவங்களையும் வடிப்பது டேஸ் எனப்படும்? அடுத்த கேள்வி. சரியான கூற்றை தேர்க. அதுல 1 சரியான கூற்றை தேர்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல முதல் கூற்று. சரியான கூற்றை தேர்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல முதல் கூற்று சுந்தர வரதராஜ
வரதராஜ பெருமாள் கோயிலில் சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள கடவுள் உருவங்கள் மரத்தால் செய்யப்பட்டவை. சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள கடவுள் உருவங்கள் மரத்தால் செய்யப்பட்டவை. இது முதல் கூற்று. ஓகேங்களா? அடுத்து இரண்டாவது கூற்று மேல எழுதுறேன். இரண்டாவது கூற்று திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் உருவம் சுதையினால் செய்யப்பட்டவை. மூன்றாவது கூற்று கல்லினால் சிற்பம் அமைக்கும் முறை சோழர் காலத்தில் தொடங்கியது. நாலாவது கூற்று உலோகத்தினால் சிற்பம் அமைக்கும் முறை பல்லவர் காலத்தில் தொடங்கியது. மொத்தம் 4 கூற்றுங்க. அந்த 4 கூற்றுல எந்த கூற்றுல சரி அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா? உலோகத்தினால் சிற்பம் அமைக்கும் முறை பல்லவர் காலத்தில் தொடங்கியது. அடுத்து 20வது கேள்வி. நம்பர் 20. செப்பு திருமேனிகளுள் குறிப்பா சோழர் கால அப்படி எழுதிங்க. சோழர் கால செப்பு திருமேனிகளுள் டேஸ் சிலை உலக புகழ் வாய்ந்தது. சோழர்கால செப்பு திருமேனிகளுள் டேஸ் சிலை உலக புகழ் வாய்ந்தது. Question number 21. கோட்டோவியங்களுக்கு புனையா ஓவியம் என்று பெயர். இதனை
இதனை டேஸ் என்றும் அழைப்பர். இதனை டேஸ் என்றும் அழைப்பர். கோட்டோவியங்களுக்கு புனையா ஓவியம் என்று பெயர். இதனை டேஸ் என்றும் அழைப்பர். 22 வரி வடிவ ஓவியம் பற்றிய செய்தி முதலாக வரி வடிவ ஓவியம் பற்றிய செய்தி முதலாக கிடைத்த நூல். வரி வடிவ ஓவியம் பற்றிய செய்தி முதலாக கிடைத்த நூல். Question number 23. எந்த பாண்டிய மன்னனின் அரண்மனையில் சித்திர மண்டபம் இருந்ததை நெடுநல்வாடையில் நக்கீரர் குறிப்பிடுகின்றார். எந்த பாண்டிய மன்னனின் அரண்மனையில் சித்திர மண்டபம் இருந்ததை நெடுநல்வாடையில் நக்கீரர் குறிப்பிடுகிறார். வினாயின் 24. பாண்டியன் சித்திரம் ஆடத் துஞ்சிய நன்மாறன். பாண்டியன் சித்திரம் ஆடத்து துஞ்சிய நன்மாறன் என அழைக்கப்பட்டதை புறநானூற்றில் குறிப்பிட்டவர். என அழைக்கப்பட்டதை புறநானூற்றில் குறிப்பிட்டவர். வினாயின் 25. திருப்பரங்குன்ற கோயிலில்
திருப்பரங்குன்ற கோயில் திருப்பரங்குன்ற கோயில் மண்டபத்தில் திருப்பரங்கோயில் மண்டபத்தில் எழுதொழில் அம்பலம். திருப்பரங்குன்ற கோயில் மண்டபத்தில் எழுதொழில் அம்பலம் என்ற பெயரில் ஓவியச்சாலை இருந்த என்ற பெயரில் எழுதொழில் அம்பலம் என்ற பெயரில் ஓவியச்சாலை இருந்த செய்தியினை கூறும் தொகைநூல். செய்தியினை கூறும் தொகைநூல். அடுத்த கேள்வி, படாம் என்பதன் பொருள். அடுத்து 27வது கேள்வி, ஓவியம் வரையப்பட்ட துணியை ஓவிய இளநீ என்று குறிப்பிட்டவர். அடுத்த கேள்வி, இசை வளர்ச்சிக்கு ஆதாரமானது எது? இசை வளர்ச்சிக்கு ஆதாரமானது எது? இதுக்கு முன்னாடி ஆப்ஷன் எழுதிக்கங்க. எது ஆதாரமானது எது அப்படிங்கிறதுக்கு. ஏ உலை, பி இலை, சி தாரம், டி விளரி. விடை தெரியவில்லை. இசைக்கு ஆதாரமானது எது? அடுத்த கேள்வி, முல்லை நிலத்தவரின் முதன்மை இசைக்கருவி. முல்லை நிலத்தவரின் முதன்மை இசைக்கருவி. அடுத்த கேள்வி, தோல் இசைக்கருவிகளின் தாயாக தொல்காப்பியர் கூறுவது. தோல் இசைக்கருவியின் தாயாக தொல்காப்பியர் கூறுவது.
அடுத்த கேள்வி. தோல் இசைக்கருவிகள் தோல் இசைக்கருவிகள் 30 உள்ளதாக தோல் இசைக்கருவிகள் 30 உள்ளதாக அடியாருக்கு நல்லார் இருப்பதாக 30 உள்ளதாக அடியாருக்கு நல்லார் உரை கூறுகிறது. இவற்றில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட கருவி. தோல் இசைக்கருவிகள் 30 உள்ளதாக அடியாருக்கு நல்லார் உரை கூறுகிறது. இவற்றில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட கருவி. அ 32வது கேள்வி. போரில் புண்பட்ட வீரரை பேய்களிடமிருந்து காப்பாற்ற காஞ்சிப்பண் பாடப்பட்டதாக கூறும் நூல். அடுத்த கேள்வி. வெறியாட்டப் பாடல் கமா போட்டு வல்லைப்பாடல் முதலிய இசைப்பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல். வெறியாட்டப் பாடல்கள், வல்லைப்பாடல்கள் முதலிய இசைப்பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல். அடுத்த கேள்வி. நடனக்கலையை கற்பிக்கும் ஆசிரியர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? நடனக்கலை கற்பிக்கும் ஆசிரியர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? அடுத்த கேள்வி. அடியாருக்கு நல்லார் கருத்துப்படி கூத்து எத்தனை வகைப்படும்?
அடியார்க்கு நல்லார் வகைப்படி கூத்து எத்தனை வகைப்படும்? அடுத்த கேள்வி. 8ற்கும் 7ற்கும் 8ற்கும் 7ற்கும் இவை உரிய. 8ற்கும் 7ற்கும் இவை உரிய என்ற தொடர் இந்த தொடர் காணப்படும் கல்வெட்டு. 8ற்கும் 7ற்கும் இவை உரிய என்ற தொடர் காணப்படும் கல்வெட்டு. முப்பத்தி 7வது கேள்வி. குறிஞ்சி நிலத்தில் வாழும் மகளிர் முருகனுக்காக குறிஞ்சி நிலத்தில் வாழும் மகளிர் முருகனுக்காக ஆடும் ஆடல். முருகனுக்காக ஆடும் ஆடல். அடுத்த கேள்வி. தில்லையில் உள்ள சிவபெருமான் டேசன நாயன்மார்களால் பாடப்பட்டார்? நாயன்மார்களால் பாடப்பட்டார். தில்லையில் உள்ள சிவபெருமான் டேசன நாயன்மார்களால் பாடப்பட்டார். கொஸ்டின் நம்பர் 39. செல்வம் புலனே புணர்வு விளையாட்டென. செல்வம் புலனே புணர்வு விளையாட்டென இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல். அடுத்த கேள்வி. டேஸ் களியில் ஏறு தழுவுதல் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. டேஸ் களியில் ஏறு தழுவுதல் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. ஓகே சார். 4th லெசன்லாம் வந்து ஒரு 40 கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ இந்த அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு 4-5 டாபிக் சொல்லியிருந்தோம். சீரா புராணம் இதெல்லாம். அதில் எழுதிங்க.
Question number 41. திருமுழுக்கு யோவான் என்பவரை வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் எவ்வாறு பெயரிட்டார்? அடுத்த கேள்வி, தேம்பாவணி எத்தனை படலங்களை கொண்டது? தேம்பாவணி எத்தனை படலங்களை கொண்டது? Question number 43. பெருமானாரின் தூய திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர்? பெருமானாரின் தூய திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர்? அடுத்த கேள்வி, புலி வசனித்த படலம் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது? புலி வசனித்த படலம் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது? அடுத்த கேள்வி, தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல்? அடுத்த கேள்வி, புகழேந்தி புலவரை ஆதரித்த வள்ளல்?
புகழேந்தி புலவரை ஆதரித்த வள்ளல். நளவெண்பா எத்தனை வெண்பாக்களை கொண்டது? நளவெண்பா எத்தனை வெண்பாக்களை கொண்டது? அடுத்த கேள்வி. யாருடைய வேண்டுகோளின் வண்ணம் யாருடைய வேண்டுகோளின் வண்ணம் யாருடைய வேண்டுகோளின் வண்ணம் உமறு புலவர் சீரா புராணத்தை எழுதத் தொடங்கினார்? சீரா புராணத்தை எழுதத் தொடங்கினார். அடுத்த கேள்வி. மனோன்மணியம் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? மனோன்மணியம் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? அடுத்த கேள்வி. வீரமாமுனிவர் யாரிடம் தமிழ் கற்றார்? வீரமாமுனிவர் யாரிடம் தமிழ் கற்றார்? 50 கேள்விங்க. ஓகேங்களா? 9:56 டைம். 5 நிமிஷம் டைம். ஓகேங்களா? 10:01 முடிச்சிருங்க. ஆன்சர் பார்க்கலாம்.
ஸோ தெரிஞ்சதுக்கு எழுதுங்க, தெரியாததுக்கு அப்புறம் ஆன்சர் சொல்லும்போது எழுதிக்கலாம். ஓகேங்களா? பக்கத்தில் நோட்ஸு புக்கு ஏதோ பார்த்துலாம் எழுத வேண்டாம். சரி, ஆன்சர் பார்க்கலாங்களா? முடிச்சிட்டிங்களா? முடிச்சாச்சுங்களா? டூ நிமிஷம் டைம் பண்ணுங்களா? ஓகே. வேற யாரும் முடிச்சிட்டிங்களா சார்? ஒன்றும் ரிப்ளைவே இல்லையே. சாட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். முடிச்சாச்சான்னு சொல்லுங்கள். ஓகே, முடிச்சாச்சுங்களா? ஓகே. சரி, ஆன்சர் பாருங்க. சார், முதல் கேள்வி, அழகு கலைகளை 5ஆக பிரித்தவர். அழகு கலைகளை 5ஆக பிரித்தவர் மயிலை சீனி வேங்கடசாமி. மயிலை சீனி சீனி இது இனிஷியலுங்க. சீனிவாசன் அப்படி சொல்ல. மயிலை சீனி வேங்கடசாமி. அழகு கலைகள் 5 என வகைப்படுத்தியவர். எழுதிட்டீங்களா? அடுத்து இரண்டாவது கேள்வி, நூலோர் செருப்பின் முகில் தோய் மாடம். நூலோர் செருப்பின் முகில் தோய் மாடம் என பாடியவர் இளங்கோவடிகள். நூலோர் செருப்பின் முகில் தோய் மாடம் என்று பாடியவர் இளங்கோவடிகள். மூன்றாவது கேள்வி, பழங்காலத்தில் கோயில்கள் மரத்தினால் கட்டப்பட்டன. பழங்காலத்தில் கோயில்கள் மரத்தினால் கட்டப்பட்டன. இதுக்கு சான்றாக சிதம்பரம் நடராசர் கோயிலில் உள்ள இதற்கு சான்றாக
சிதம்பரம் நடராசர் கோயிலில் உள்ள சபாநாயகர் மண்டபத்தை இன்றும் கூறலாம். சபாநாயகர் மண்டபத்தை. 3வது கேள்விக்கு ஆன்சர் சபாநாயகர் மண்டபத்தை. 4வது கேள்வி, பொது ஆண்டு 6ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்ட கோயில்கள் எல்லாம் செங்கற்களால் கட்டப்பட்டன. செங்கல் கட்டடங்களாகவே இருந்தன அப்படின்னு சொல்றோம். பொது ஆண்டு 6ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்ட கோயில்கள் எல்லாம் செங்கல் கட்டடங்களாகவே இருந்தன. செங்கற்களால் கட்டப்பட்டன. ஆன்சர் வந்து செங்கல். கொஸ்டின் நம்பர் 5, 5வது கேள்வி, குடைவரை கோயில்கள் மண்டப கோயில்கள் என்றும் மண்டப கோயில்கள் என்றும் பாறை கோயில்கள் என்றும் அழைக்கப்பட்டன. குடைவரை கோயில்கள் மண்டப கோயில்கள் என்றும் பாறை கோயில்கள் என்றும் அழைக்கப்பட்டன. பாறை கோயில்கள் என்றும் அழைக்கப்பட்டன. 6வது கேள்வி, கருங்கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்படும் கட்டடங்களுக்கு கற்றளிகள் என்று பெயர். கருங்கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்படும் கட்டடங்களுக்கு கற்றளிகள் என்று பெயர். அடுத்தது, சிகரமானது 8 பட்டை அமைப்புடன் இருந்தால் அந்த விமானம் திராவிடம் எனப்படும். இந்த விமானத்துல 3 டைப் இருக்குங்க. சரிங்களா? விமானத்துல 3 டைப் இருக்கு. என்னன்னா நாகரம், பேசரம், திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு. நாகரம்னா 4 பக்கம் சதுரமா கட்டப்பட்ட நாகரம். அதாவது 4 சைட்லயும் சதுரமா இருக்கும். சதுரமா கட்டப்பட்ட நாகரம் அப்படின்னு சொல்றோம். வேசரம் அப்படின்னா வட்டமா கட்டப்பட்டா வேசரம் அப்படின்னு சொல்றாங்க. 8 பட்டை அமைப்புடன் இருந்தால் அது திராவிடம் அப்படின்னு சொல்றோம். திராவிடங்கிறது தென்னிந்திய கட்டடக்கலை. சரி, அடுத்தது 8வது கேள்வி, இந்து கோயில்களில் கற்பகிரகம் என்னும் கருவறை மீது அமைக்கப்படும் பிரமிடு போன்ற கட்டடக்கலையை விமானம் என்பர். இந்து கோயில்களில் கற்பகிரகம் என்னும் கருவறையின் மீது அமைக்கப்படும் பிரமிடு போன்ற கட்டடக்கலையை விமானம் என்பர். 8வது கேள்விக்கு விமானம் ஆன்சர். 9வது கேள்வி, கோயில்களில் கோபுரம் அமைத்தல் எப்போது தொடங்கியது? யாருடைய ஆட்சியில் காலத்தில் தொடங்கியதுன்னா பல்லவர் காலத்தில். கோயில்களில் கோபுரம் அமைத்தலானது யாருடைய காலத்தில் தொடங்கப்பட்டதுன்னா பல்லவர் காலத்தில் தொடங்கப்பட்டது. 9வது கேள்விக்கு பல்லவர் காலம். 10வது கேள்விக்கு, யாருடைய ஆட்சி காலத்தில் மிக உயர்ந்த கோபுரங்கள் அமைக்க தொடங்கினர் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். யாருடைய ஆட்சி காலத்தில் மிக உயர்ந்த கோபுரங்களை அமைக்க தொடங்கினர்? 10வது கேள்விக்கு கிருஷ்ணதேவராயர். 11வது கேள்வி, சாலுவன் குப்பம் என அழைக்கப்படுவது என்று தற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சாலுவன் குப்பம் தற்காலத்தில் புலிக்குகை என்று அழைக்கப்படுகிறது. புலிக்குகை என்று அழைக்கப்படுகிறது. 11வது கேள்வி, அழகும் தொன்மையும் வாய்ந்த காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் ராஜசிம்மன். 12வது கேள்விக்கு ராஜசிம்மன். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் ராஜசிம்மன். சடங்கு விமானம் அப்படின்னு சொல்லக்கூடாது, விமானம் தான். விமானத்தை பொதுவாக சடங்கு விமானம் சொல்லுவாங்க. இந்த சடங்குனா 6 இதோட கூடியது சடங்கு விமானம் சொல்லுவோம். புரியுங்களா? கோயில்ல மிக உயரமா இருக்கிறதுக்கு பேர் என்னங்க? விமானம். இப்போ கருவறை இருக்கு பாத்தீங்களா? நம்ம கோயிலே பாத்தீங்கன்னா எல்லா இந்து கோயில்களையும்
சாமி இருக்கக்கூடிய அந்த இதைத்தான் நம்ம கருவறை அப்படின்னு சொல்லுவோம். அது கருவறைக்கு மேல கட்டப்படுறது என்னன்னா பிரமிடு போன்ற ஒரு அமைப்பா இருக்கு. அதை வந்து என்னங்க கோபுரம், அந்த இது விமானம் அப்படின்னு சொல்றோம். அந்த கோபுரத்தை நம்ம விமானம் சொல்றோம். சடங்கு விமானம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா அது அப்படி சொல்றாங்க. பட் ஆனா வந்து விமானம் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவா சொன்னா விமானம் அப்படின்னு சொல்லணும். சடங்கு விமானங்கிறது 6 உறுப்புகளை கொண்டாலும் சடங்கு விமானம் அப்படிம்பாங்க. சரிங்களா? கரெக்டான ஆன்சரா விமானம் அப்படின்னு எழுதுங்க. சடங்கு விமானம் எழுத வேண்டாம். விமானம் 8வது கேள்விக்கு. ஓகேங்களா? சார் 12வது கேள்விக்கு ராஜசிம்மன். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் ராஜசிம்மன். 13வது கேள்வி, தென்னகத்து எல்லோரா என்று அழைக்கப்படுவது வெட்டுவான் கோயில், கழுகுமலை. வெட்டுவான் கோயில் எங்க இருக்குன்னா கழுகுமலையில் இருக்கு. யாருடைய காலத்துதுங்க இது? குடைவரை கோயில். இது ஒரு குடைவரை கோயில். சரி, கற்றளைகள் கோயில், ஒற்றை கற்றளைகள் கோயில், ஒரே கல்லால் கட்டப்பட்ட கோயில். இது எங்க இருக்கு அப்படின்னா கழுகுமலையில் இருக்கு. யாருடைய இதுன்னா பாண்டியர்களுடைய காலத்துது. ஓகேங்களா? பாண்டியருடைய காலத்துது. கழுகுமலையில் வெட்டுவான் கோவில் தான் தென்னகத்தின் எல்லோரா என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். சரி, அடுத்து 14வது கேள்வி, கங்கை கொண்ட சோழபுரம். 14வது கேள்வி, தென்னகத்தின் மேரு என அழைக்கப்படுவது தஞ்சை பெரிய கோயில். தென்னகத்தின் மேரு என அழைக்கப்படுவது தஞ்சை பெரிய கோயில். 14வது கேள்வி தஞ்சை பெரிய கோயில். 15வது கேள்வி, கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியவர் முதலாம் ராஜேந்திர சோழன். கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியவன் முதலாம் ராஜேந்திர சோழன். அடுத்து 16வது கேள்வி, 16, சங்க காலத்தில் மரச்சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருந்ததை பரிபாடல் மூலம் அறியலாம். 16வது கேள்விக்கு பரிபாடல் மூலம் அறியலாம் மரச்சிற்பங்கள் இருந்த செய்தியை. அடுத்தது சிற்பக்கலைஞர்கள். 17வது கேள்வி, சிற்பக்கலைஞர்களை மண்ணீட்டாளர் என அழைக்கும் வழக்கம் வந்ததை மணிமேகலை கூறுகிறது. சிற்பக்கலைஞர்களை மண்ணீட்டாளர் என அழைக்கும் வழக்கம் இருந்ததை மணிமேகலை கூறுகிறது. அடுத்து 18வது கேள்விங்க, இயற்கை உருவங்களையும் கற்பனை உருவங்களையும் வடிப்பது சிற்பக்கலை எனப்படும். இயற்கை உருவங்களையும் கற்பனை உருவங்களையும் வடிப்பது சிற்பக்கலை எனப்படும். 18வது கேள்விக்கு ஆன்சர். 19வது கேள்விக்கு 4 கூற்றுகள் கொடுத்திருப்போம். அதுல ஃபர்ஸ்ட் 2 கூற்று சரி, 3வது கூற்று 4வது கூற்றும் தவறு. ஃபர்ஸ்ட் 2 கூற்று என்ன கொடுத்திருக்கோம்னா, முதல் கூற்று பாருங்க, சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் உள்ள கடவுள் உருவங்கள் மரத்தால் செய்யப்பட்டவை. சரி, நம்ம அந்த கோயிலோட உருவங்கள் மரத்தால் செய்யப்பட்டிருக்கு. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் உருவம் சுதையினால், சுண்ணாம்பு சுதையினால் செய்யப்பட்டது. அதுவும் சரி. இப்ப முதல் 2 கூற்று சரி. 3வது கூற்று பாருங்க, கல்லினால் சாமி சிலை, சிற்பம்னா சிலை செய்யறது. கல்லினால் சிற்பம் அமைத்தல் முறை சோழர் காலத்தில் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அது வந்து யாருக்காங்க? பல்லவர் காலம். இப்போ 3வது கூற்று தவறு. உலோகத்தினால் சிற்பம் அமைக்கும் முறை பல்லவர் காலம்னு கொடுத்துருக்குறோம். அது தவறு, சோழர் காலம். ஓகேங்களா? இப்படி மாறி வரணும். 3வதுக்கு 4வது, 4க்கு 3 வரணும். இப்போ 1, 2 சரி, 3, 4 தவறு. ஓகேங்களா? 19வது கேள்விக்கு 1, 2 சரி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 20, செப்பு திருமேனிகளுள் சோழர்கால, அது முக்கியம், சோழர்கால செப்பு திருமேனிகளுள் நடராஜர் சிலை உலக புகழ் வாய்ந்தது. நடராசர் சிலை சிதம்பரம், நடராஜர் சிலை அப்படின்னு வரணும். 20வதுக்கு சிலை உலக புகழ் வாய்ந்தது. சரி, 21வது கேள்வி, கோட்டோவியங்களுக்கு புனையா ஓவியம் என்றும் பெயர். கோட்டோவியங்களுக்கு புனையா ஓவியம் என்று பெயர். இதனை டேஸ் என்றும் அழைப்பர் அப்படின்னா வரி வடிவ ஓவியம். இதனை டேஸ் என்றும் அழைப்பர்னா வரி வடிவ ஓவியம். 21க்கு வரி வடிவ ஓவியம். அடுத்து 22வது கேள்வி, வரி வடிவம் ஓவியம் பற்றிய செய்தி முதலாக கிடைக்கப்பெற்ற நூல் வந்து நெடுநெல் வாடை. 22க்கு நெடுநெல் வாடை. வரி வடிவம் பற்றிய செய்தி நமக்கு முதல்ல கிடைத்த நூல் அப்படின்னா நெடுநெல் வாடை. எந்த பாண்டிய
மன்னனின் அரண்மனையில் சித்திரம் மண்டபம் இருந்ததை நெடுநல்வாடையில் நக்கீரர் குறிப்பிடுகிறார். நெடுநல்வாடையில் நக்கீரர் நெடுநல்வாடையோட பாட்டுடைய தலைவன் யாருங்க? அவருதான். அந்த பாண்டியன் மன்னன் பாடப்பட்டுங்கண்ணா. அப்ப நெடுநல்வாடைய பாட்டுடைய தலைவன் எடுத்துட்டோம்னா தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அரண்மனையில் 23வது கேள்விக்கு தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அவருடைய அரண்மனையில் தான் என்ன இருந்ததுங்க? சித்திர மண்டபம், ஓவிய வரையக்கூடிய இடம். தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் 23க்கு ஆன்சர். 24க்கு பாண்டியன் சித்திரம் மாடத்து துஞ்சிய நன்மாறன். பாண்டியன் சித்திரம் மாடத் துஞ்சிய நன்மாறன் என்று அழைக்கப்பட்டதை புறநானூற்றில் குறிப்பிட்டவர் மாங்குடி மருதனார். பாண்டிய மன்னனை பத்தி சொல்றாருங்க. பாண்டியன் சித்திரம் மாடத் துஞ்சிய நன்மாறன் என்று புறநானூற்றில் குறிப்பிட்டவர் மாங்குடி மருதனார். 24வது கேள்விக்கு மாங்குடி மருதனார். அடுத்த 25வது கேள்வி, திருப்பரங்குன்ற கோயில் மண்டபத்தில் எழுத்தொழில் அம்பலம் என்ற பெயரில் ஓவியச்சாலை இருந்த செய்தியை பரிபாடல் மூலம் அறியலாம். திருப்பரங்குன்றம் கோயில் மண்டபத்தில் எழுத்தொழில் அம்பலம் என்ற ஓவியச்சாலை இருந்ததை பரிபாடல் மூலம் அறியலாம். 25க்கு பரிபாடல். 26 படாம் அப்படின்னா துணி என்பதன் பொருள். ஓவியங்கள் வரையப்பட்ட துணியை ஓவிய எழினி என்று அழைத்தவர் இளங்கோவடிகள். ஓவியம் வரையப்பட்ட துணியை ஓவிய எழினி என்று அழைத்தவர் இளங்கோவடிகள். 27க்கு ஆன்சர் இளங்கோவடிகள். 28க்கு இசை வளர்ச்சிக்கு ஆதாரமானது தாரம். ஆன்சர் சி நினைக்கிறேன். அப்படிங்களா? உங்களுக்கு கொடுத்த ஆப்ஷன்லாம் ஆன்சர் சி, தாரம். சார் 26 துணிங்க. படாம் என்பதற்கு துணி என்பதன் பொருள். 26 படாம் அப்படின்னா துணி என்பதன் துணி. 26க்கு துணி, அது கிளாத் அப்படின்னு சொல்றோம்ல தான். 27க்கு எழுதிட்டீங்களா? இளங்கோவடிகள். ஓவியம் வரையப்பட்ட செய்தி இளங்கோவடிகள். ஓகேங்களா சார்? 24 மாங்குடி மருதனார். புறநானூற்றில் குறிப்பிட்டவர் மாங்குடி மருதனார். 24 மாங்குடி மருதனார். முல்லை நிலத்தவரின் முதன்மை இசைக்கருவி. என்ன அப்படின்னா குழல், வேய்க்குழல். வேய்னா மூங்கிலுங்க, வேய்க்குழல். மூங்கிலால் செய்யப்பட்ட குழல், புல்லாங்குழல். முல்லை நிலத்தவரின் முதன்மை இசைக்கருவி வேய்க்குழல். சரி, அடுத்தது 29 வேய்க்குழல் எழுதியாச்சா? 30 தோல் இசைக்கருவிக்கு தாய் என தொல்காப்பியர் கூறுவது பறை. தோல் இசைக்கருவிக்கெல்லாம் தாயாக இருப்பது எதுன்னு சொல்றாருன்னா பறை. 30க்கு பறைங்க, தோல் இசைக்கருவிக்கு தாய். 25 பரிபாடல். எழுத்தொழில் அம்பலம் இருந்த செய்தியை நமக்கு சொல்ற நூல் பரிபாடல். 25க்கு பரிபாடல். 23க்கு தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். இல்லை, பாண்டிய நெடுஞ்செழியன் கூட எழுதிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். 23க்கு என்ன பின்னாடியே போயிட்டு இருக்கிறீங்க? முன்னாடி வாங்க. 17, 18 அப்புறம் அப்படியே மீண்டும் ரிவேர்ஸ்ல போயிடுவோம். ஓகேங்களா? 17, 18க்குள்ள என்னங்க? 17வது கேள்விக்கு மணிமேகலை. 17வது கேள்விக்கு மணிமேகலை. ஓகேங்களா? குறிச்சிட்டிங்களா? 17க்கு மணிமேகலை. 18க்கு சிற்பக்கலை. முடிஞ்சதா? 16க்கு பரிபாடல்.
16க்கு பரிபாடல். 27 27 இளங்கோவடிகளுங்க. ஓகேங்களா? இப்போ 30 சொல்லி முடிச்சிட்டோம். 31 சொல்ல போறேங்க. ஓகேங்களா? 30க்கு வந்து தொல்காப்பியம் கூறுவது பறை. தொல்காப்பியர் குறிப்பு 30வது கேள்விக்கு பறை, இசைக்கருவி பறை. சார் 31 அடியாருக்கு நல்லார் தோல் இசைக்கருவிகள் 30 என கூறுகிறார். அடியாருக்கு நல்லார் தோல் இசைக்கருவி 30 என கூறுகிறார். அவற்றில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட தோல் கருவி என்ன? மத்தளம். அதிகமாக பயன்படுத்தப்படும் கருவி எதுங்கன்னா தோல் கருவி எதுனா மத்தளம். 31வது கேள்விக்கு மத்தளம். சரி, 32வது கேள்வி 32. போரில் புண்பட்ட வீரரை பேய்களிடமிருந்து காப்பாற்ற காஞ்சிப்பண் வாசிக்கப்பட்டதாக புறநானூறு கூறுகிறது. தோளில் புண்பட்ட வீரரை பேய்களிடமிருந்து காப்பாற்ற காஞ்சிப்பண் பாடப்பட்டதாக என்ன நூல் கூறுதுங்க? புறநானூறு. அப்ப 32க்கு ஆன்சர் புறநானூறு. 33 வெறியாட்ட பாடல், வல்லைப்பாடல் முதலிய இசைப்பாடல்கள் உள்ள நூல் எதுங்கன்னா பரிபாடல். வெறியாட்ட பாடல், வல்லைப்பாடல் முதலிய இசைப்பாடல்கள் எந்த நூலில் காணப்படுகின்றது அப்படின்னா ஆன்சர் 33க்கு ஆன்சர் வந்து பரிபாடல். பரிபாடலில் காணப்படுகிறது. 33. 34 நடனக் கலைகளை கற்பிக்கும் ஆசிரியர் தலைக்கோல் ஆசான். தலைக்கோல் ஆசான் என்று அழைக்கப்பட்டார். 34க்கு தலைக்கோல் ஆசான் என்று அழைக்கப்பட்டார். 35 அடியாருக்கு நல்லார் கருத்துப்படி கூத்து 4 வகைப்படும். அடியாருக்கு நல்லார் கருத்துப்படி கூத்து 4 வகைப்படும். அடுத்து 36 8ற்கும் 7ற்கும் இவை உரிய என்ற தொடர் எங்கு காணப்படுகிறதுனா குடுமியான் மலை கல்வெட்டு. முதலாம் மகேந்திரவர்மனின் குடுமியான் மலை கல்வெட்டு. முதலாம் மகேந்திரவர்மனின் குடுமியான் மலை கல்வெட்டில் 8ற்கும் 7ற்கும் இவை உரிய என பாடப்பட்டுள்ளது. 37 குறிஞ்சி நிலத்தில் வாழும் மகளிர் முருகனுக்காக ஆடும் ஆடல் குன்றக்குறவை கூத்து. குறிஞ்சி நிலத்தில் வாழும் மகளிர் முருகனுக்காக ஆடும் ஆடல் குன்றக்குறவை. 37 குன்றக்குறவை. 38 தில்லையில் உள்ள சிவபெருமான் கூத்த பெருமாள். கூத்து அப்படின்னு சொல்ல கூத்த பெருமாள் என அழைக்கப்படுகிறார் என நாயன்மாரால் பாடப்பட்டார். 38க்கு கூத்த பெருமாள். 39 செல்வம் புலனே புணர்வு விளையாட்டென இவரே இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். செல்வம் புலனே புணர்வு விளையாட்டென இடம்பெற்ற நூல் வந்து தொல்காப்பியம். இதை விளையாட்டை பத்தி சொல்லுதுங்க. புரியுங்களா? விளையாட்டை பத்தி பாடப்பட்ட ஒரு வரி. வினாய் 40 டேஸ் கலையில் ஏறுதழுதல் பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றன. கலைனா கலித்தொகைங்க. கலித்தொகையில் 5 பிரிவு இருக்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு. அப்ப எந்த திணையில வந்து ஏறுதழுதல் பாடப்பட்டுன்னா முல்லைக்களியில் ஏறுதழுதல் பற்றி பாடப்பட்டுள்ளது. ஆன்சர் முல்லைக்களி. 40வது கேள்விக்கு. ஓகேங்களா? அடுத்தது இதுல வந்து திருமுழுக்கு யோவான் என்பவரை வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் அவருக்கு என்ன பெயரிட்டாங்க? கருணை அப்படின்னு சொல்லணும். கருணியன் என பெயரிட்டார். 41வது கேள்வி கருணையன். 42 தேம்பாவணியில் காணப்படும் படலங்கள். 36 36 தேம்பாவணியில் காணப்படும் படலங்கள் 36.
அடுத்தது 43வது கேள்வி. பெருமானாரின் தூய திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் பனு அகமது மரைக்காயர். பனு அகுமது மரைக்காயர். அது சின்ன சீரா என்ற நூலோட பேர் சின்ன சீராங்க. பனு அகமது மரைக்காயர் யாருங்க? நபிகள் நாயகத்தோட திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர். சீரா புராணத்தில் முழுமையா பாடி முடிக்கப்பட்டிருக்காது. அதனால அது முழுமையா பாடி முடிச்சவர் ஏன்னா பனு அகமது மரைக்காயர். அதோட நூலோட பேர் சின்ன சீரா. அடுத்து 44வது கேள்வி. புலி வசனித்த படலம் விலாதத்து காண்டம். சீரா புராணத்துல புலி வசனித்த படலம் விலாதத்து காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து 45வது கேள்வி. தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். பாவடிவம்னா செய்யுள் வடிவ. தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம். தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம். அடுத்த கேள்வி 46வது கேள்வி. புகழேந்தி புலவரை ஆதரித்த வள்ளல் சந்திரன் சுவர்க்கி. புகழேந்தி புலவரை ஆதரித்த வள்ளல் சந்திரன் சுவர்க்கி. அடுத்து 47வது கேள்வி. நலவெண்பா எத்தனை வெண்பாக்களை கொண்டது? நலவெண்பா எத்தனை வெண்பாக்களை கொண்டது அப்படின்னா 431 வெண்பாக்களை கொண்டது. 47வது கேள்விக்கு 431 வெண்பாக்களை கொண்டது. 44வது கேள்விக்கு ஆன்சர் சீரா புராணத்துல 3 காண்டங்கள் இருக்கும். புரியுதுங்களா? 3 காண்டங்கள் இருக்கும். அதுல புலி வசனித்த படலம் எந்த காண்டத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கோம். விலாதத்து விழா எலும்புன்னு சொல்றோம்லங்க. விலாதத்து காண்டம் அதுல இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 42 கேக்குறீங்க. 42வது கேள்வி. தேம்பாவணியில் இடம்பெற்றுள்ள படலங்களோட எண்ணிக்கை 36. ஓகேங்களா? 42வது கேள்விக்கு பாருங்க. நம்ம 48வது கேள்வி பார்க்கணும். ஓகேங்களா? யாருடைய வேண்டுகோளின் வண்ணம் உமறுப்புலவர் சீரா புராணத்தை எழுத தொடங்கினார்? யாருடைய வேண்டுகோளின் வண்ணம் உமறுப்புலவர் சீரா புராணத்தை எழுத தொடங்கினார் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் 48வது கேள்விக்கு அப்துல் காதீர் மரைக்காயர் என்கின்ற வள்ளல் சீதகாதி. யாருடைய வேண்டுகோளின் வண்ணம் உமறுப்புலவர் சீரா புராணத்தை எழுத தொடங்கினார் அப்படின்னா அப்துல் காதீர் மரைக்காயர் என்கின்ற வள்ளல் சீதகாதி. 48வது கேள்விக்கு அப்துல் காதீர் மரைக்காயர் என்கின்ற வள்ளல் சீதகாதி. மனோன்மணியம் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது. ரகசிய வழி. 49வது கேள்விக்கு ரகசிய வழி அப்படிங்கிற நூலு யார் ஆசிரியர்? லிட்டன் பிரபு. வீரமாமுனிவர் யாரிடம் தமிழ் கற்றார் அப்படின்னா சுப்பிரதீப கவிராயர். 50வது கேள்விக்கு சுப்பிரதீப கவிராயர் அவரிடம் தமிழ் கற்றார். சுப்பிரதீப கவிராயரிடம் தமிழ் பயின்றார். 34 and 33 இதுதான் அதிகமா கேட்குறீங்களா? இதுல என்ன டவுட் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. 33வது கேள்விக்கு பரிபாடல், வெறியாட்டப்பாடல், வள்ளைப்பாடல் முதல இசைப்பாடல்கள் எந்த நூலில் காணப்படுகின்றன? பரிபாடலில் காணப்படுகின்ற. 33க்கு பரிபாடல். 34வது கேள்வி நல்லா கவனிச்சுங்க. 34வது கேள்வி. நடனக்கலைகளை கற்பிக்கும் ஆசிரியர் தலைக்கோல் ஆசான். ஆசிரியர் சொல்லல. 34வது கேள்வி தலைக்கோல் ஆசான் என்று அழைக்கப்பட்டார். கொஸ்டின் நம்பர் 46 சரிங்களா? புகழேந்தி புலவரை ஆதரித்தவர் சந்திரன் சுவர் அப்படின்னு எழுதுமில்ல, சுவர்க்கி. இக்கு போட்டு கீ போடுங்க, சுவர்க்கி. ஓகேங்களா?
சார் மீண்டும் உங்களுக்கு ஆன்சர் தெரியணும்னா வீடியோ வரும் ரிப்பீட்டா ஒரு டைம் கேளுங்க. கரெக்டாக பாஸ் பண்ணி உங்களுக்கு எந்த கேள்வி வேணுமோ அந்த கேள்வி விட்டு போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த கேள்வி மட்டும் ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். 20வது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர்னா நடராஜர் சிலை, நடராசர் சிதம்பரம் நடராஜர் சிலை செப்பு திருமேனியில் புகழ் வாய்ந்தது. சோழர்கள செப்பு திருமேனியில் புகழ் வாய்ந்தது நடராஜர் சிலை. சார் கொஸ்டின் நம்பர் 4க்கு வந்து செங்கல், செங்கற்களால் கட்டப்பட்டது, செங்கற்களால் கட்டப்பட்டது. ஓகேங்களா? ஸோ 50வது கேள்வி வீரமாமுனிவர் யாரிடம் தமிழ் பயின்றார் அப்படின்னு கேட்குறோம். ஓகேங்களா? மதுரையில தங்கி வீரமாமுனிவர் யாரிடம் தமிழ் பயின்றார் அப்படின்னா என்ன எழுதி போடுறேன் பாருங்க. சுப்பிரதீப கவிராயர், சுப்பிரதீப கவிராயர். ஓகேங்களா? 50வது கேள்விக்கு சார் 48 மீண்டும் ரிப்பீட்டாக கேட்டுங்க. என்ன கொஸ்டின் 48 பார்த்துட்டீங்க, என்ன கொஸ்டின் பார்த்துங்க. ஓகேங்களா சார்? நான் சொல்லுனேன் அதான் பாருங்க. நம்ம புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம்னு பார்த்தோம். இப்போ மணி 10:30 ஆயிடுச்சு. நீங்கள் 6வது கேள்வி 4வது கேள்வி 5வது கேள்வி திருப்பி அதையே கேட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆன்சர் சொல்ல முடியாது, புக்கு ஆன்சர் சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், ரிப்பீட்டாக வரும். அதனால் நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் கேட்டுக்கலாம் உங்கள் டவுட் கிளியர் ஆகிறதுக்கு. ஓகேங்களா சார்? புக் எடுத்துங்க, புக் பேக்கில் 3rd லெசனுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு அதை சொல்லி முடிச்சிடலாம் சார், டைம் ஆச்சு சார். ஸோ புக் பேக்கில் புக்கு 3rd லெசன் எடுத்துங்க. சார் பாருங்க 3rd லெசன் சொல்லுவாங்களா? ஆன்சர் பாருங்க. வாய்மையை பிழையா நன்மொழி என்று குறிப்பிடும் 8 தொகை நூல்கள் ஒன்று நற்றிணை. ஆன்சர் பி பார் பாம்பே. வாய்மையை பிழையா நன்மொழி என்று குறிப்பிடும் 8 தொகை நூல் ஒன்று நற்றிணை. ஆன்சர் 1க்கு ஆன்சர் பி பார் பாம்பே. கரெக்டாக குறிச்சுங்க, அப்புறம் மீண்டும் ரிப்பீட் கேட்கக்கூடாது. சங்ககால பெண்பால் புலவர் வரிசையில் இடம்பெறாத வரை தேர்ந்தெடுக. யாரு வந்து அதுல சங்ககால பெண்பால் புலவர் கிடையாது. ஔவையார் சங்ககால பெண்பால் புலவர் தான். ஆதிமந்தியாரும் ஒரு சங்ககால பெண்பால் புலவர் தான். நப்பசலையாரும் சங்ககால பெண்பால் புலவர் தான். அப்போ ஆன்சர் சி. 2வது கேள்விக்கு ஆன்சர் சி. காரைக்கால் அம்மையார், காரைக்கால் 3rd லெசனுங்க. 3rd லெசன் புக் பேக் கொஸ்டினுங்க. ஓகேங்களா? பக்கம் நம்பர் 54 புக்கில் ஒரே புக்காக வச்சுருந்தீங்கன்னா. 2வது கேள்விக்கு காரைக்கால் அம்மையாருங்க. ஓகேவா? சரி, 3வது கேள்வி பாருங்க. ஆற்றுப்படை நூல்கள் இயற்றப்பட்ட குறிக்கோள். ஆற்றுப்படை நூல்கள் இயற்றப்பட்ட குறிக்கோள் என்னன்னா டி பார் டெல்லி. அரசர்களின் வள்ளல் தன்மையை பற்றி பாடுவதற்காக இயற்றப்பட்டது. 3வது கேள்விக்கு ஆன்சர் டி பார் டெல்லி. அரசர்களின் வள்ளல் தன்மையை பற்றி பாடுவதற்கு இயற்றப்பட்டது. 4வது கேள்வி கோவலன் செய்நன்றி மறவா பண்பினன் என்பதை எக்கூற்று புலப்படுத்துகிறது. எந்த கூற்று மூலியமா அவர் வந்து செய்த நன்றி மறக்காதவர் பண்பாளர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு 4வது கேள்விக்கு ஆன்சர் சி. மணிமேகலா என்ற தெய்வத்தின் நினைவாக தன் மகளுக்கு மணிமேகலை என்று பெயர் சூட்டியவன். மணிமேகலா என்ற தெய்வத்தின் நினைவாக தன் மகளுக்கு மணிமேகலை என்று பெயர் சூட்டியவன். 4வது கேள்விக்கு ஆன்சர் சி. சரி, 5வது கேள்வி பின் வருவனவற்றில் எது அகநூல் எது? நாலடியாறு, இன்னா 40, திருக்குறள் இதெல்லாம் அறநூல்கள். 17 கீழ்கணக்கில் வரும். அகநூலுங்கிறது குறுந்தொகை. ஆன்சர் என்னங்க? பி பார் பாம்பே. 5வது கேள்விக்கு ஆன்சர் பி பார் பாம்பே.
சரி, அடுத்த 6வது கேள்வி. சரியான விடை குறிப்பை தெரிவு செய்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சைடு வந்து அவங்களுடைய குணங்களையும், ஒரு சைடு கதாபாத்திரங்களோட இதுவும் கொடுத்துருக்காங்க. அப்ப எது மேட்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. வாக்கு தவறாமை, நட்பு, செயல் வீரர், விருந்து. வாக்கு தவறாமைக்கு யாருங்க அப்படின்னா தசரதர். அதுக்கு வந்து 1க்கு 4. அப்ப ஆவுக்கு 4ல எங்க இருக்குங்க? 2 இடத்துல இருக்குது. இது பாத்தீங்கன்னா தெரியும். ஆவுக்கு 4 2வது இடத்துல இருக்கு. ஏவுல இருக்கும், பில இருக்கு. அப்ப 2வது கூட்டு பாருங்க. செயல் வீரர் அப்படின்னா அனுமன். அதை வச்சும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? அப்ப 3வது நட்பு அப்படின்னா குகன். அப்ப ஆன்சர் பி ஃபார் பாம்பே. விருந்து சபரி. கம்பராமாயணத்துல விருந்து படைப்பவர், ராமனுக்கு விருந்து படைத்தவர், விருந்து உபசரித்தவர் சபரி. எல்லாமே கம்பராமாயணம் சம்பந்தப்பட்ட கதாபாத்திரத்தோட பேரும் அவங்களுடைய குணங்களும் கொடுத்துருக்காங்க. அப்ப 6வது கேள்விக்கு ஆன்சர் பி ஃபார் பாம்பே. பொறுத்துக்கவளோ ஆன்சர் பி ஃபார் பாம்பே. 7வது கேள்விக்கு பொருந்தா இணையை கண்டறிக. பொருந்தா இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எது மேட்ச் ஆகல இங்கன்னா, இங்க வந்து மகாபாரத கதையுடைய கதாபாத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய குணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து தருமன்னா பொறுமை, ஆமா பொறுமையா இருப்பார், எதையுமே வந்து எடுத்தோன்னே செஞ்சு இது பண்ண மாட்டாரு. அர்ஜுனன் வந்து வில்லாற்றல், கரெக்ட், அவர் வில்லுல வந்து திறமசாலி, வில்லாற்றல் திறமசாலி. பீமன் அப்படின்னா வலிமை, நல்லா பலசாலி பீமன். ஆனா அங்க கொடைன்னு கொடுத்துருக்காங்க, அப்ப இது தவறு. இப்ப 7வது கேள்விக்கு ஆன்சர் சி, பொருந்தா இணையை கண்டறிக்க சொல்றாங்க. 7வது கேள்விக்கு ஆன்சர் சி. ஓகேங்களா? ஸோ 5வது கேள்விக்கு ஏ, பி ஃபார் பாம்பே குறுந்தொகை. பின் வருவனற்றுள் அகநூல் எதுன்னு கேட்குறாங்க. 5வது கேள்விக்கு ஆன்சர் பி ஃபார் பாம்பே குறுந்தொகை. சரி, இப்போ 7 சொல்லிட்டுனா 7க்கு சி சொல்லியாச்சா? 7வது கேள்விக்கு சி சொல்லியாச்சுங்க. பீமன்னா வலிமைன்னு வரணும், அங்கே கொடைன்னு கொடுத்துட்டாங்க, பொருந்தல. சரி, அடுத்தது பாருங்க. 8வது கேள்வி பொறுத்துக. இது வந்து என்னன்னா கம்பராமாயணம் அண்டு மகாபாரதம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் ஒன்றா மிங்கிள் பண்ணி ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் அரசர் ஆண்கள் பேரும், அந்த பக்கம் பெண்கள் பேரும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சைடு ஆண்கள் பேரு பாண்டு, ராமன். பாண்டுங்கிறது பஞ்சபாண்டவரோட அப்பா. பாண்டு, ராமன், ராவணன். ராவணால இதில் வர கம்பராமாயணத்தில் வரக்கூடியது. திருதராட்டிரன் இவங்க மகாபாரதத்தில் வருவார், ராமன் கம்பராமாயணத்தில் வருவார். ஓகேங்களா? அவங்களோட மனைவி பேர்கள் இந்த பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் மேட்ச் பண்ண சொல்றாங்க. அப்படி மேட்ச் பண்ணீங்கன்னா 8வது கேள்விக்கு ஆன்சர் ஏ. கணவன் பேரையும் மனைவி பேரையும் நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா 8வது கேள்விக்கு ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. சரி, 9வது கேள்விக்கு பின் வருவதிலும் பொருந்தா இணை எது? பின் வருவதிலும் பொருந்தா இணை நட்பு, அரசரோட நட்பு, புலவரும் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஆன்சர் 9க்கு டி ஃபார் டெல்லி. 9க்கு ஆன்சர் டி ஃபார் டெல்லி. கூனி அப்படின்னா சகுனின்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. கோப்பெருஞ்சோனோட நண்பர் பிசிராந்தையார், அவையோருடைய நண்பர் அதியமான், பாரியோட நண்பர் புலவர் கபிலர். அப்ப 9வது கேள்விக்கு டி ஃபார் டெல்லி. 10வது கேள்விக்கு தமிழில் விருத்தப்பாவில் தோன்றிய முதல் காப்பியம். டி ஃபார் டெல்லி, சீவக சிந்தாமணி. 10வது கேள்விக்கு சீவக சிந்தாமணி அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரி சார், 4th லெசன் கொஞ்சம் கொஸ்டின் அதிகமாக இருக்கு, நம்ம அடுத்த வகுப்புல பார்த்துக்கலாம் சார். நீங்கள் அடுத்த வகுப்புல நீங்கள் படிச்சுட்டு வர வேண்டிய டாபிக், அடுத்த வகுப்புல நீங்கள் படிச்சுட்டு வர வேண்டிய டாபிக் என்னன்னா அறவியல். அதே +1 எத்திக்ஸ் புக்கில் 5th லெசன் திருவிழாக்கள் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா? 5th லெசன். இப்போ 4th லெசன் முடிச்சுட்டுங்க, படிச்சுட்டு வந்துட்டோம். அடுத்து 5th லெசன் திருவிழாக்கள் அப்படின்ட்டு இருக்கும். 8வது கேள்விக்கு ஆன்சர், 8வது கேள்விக்கு ஆன்சர் ஏ. 8க்கு ஆன்சர் ஏங்க. 8க்கு ஆன்சர் ஏ. ஓகேங்களா? அடுத்த வாரம் நீங்க படிச்சுட்டு வேண்டிய லெசன் அறவியல் புக்ல 5th லெசன் திருவிழாக்கள், குறிச்சு வச்சுங்க. அறவியல் லெசன்ல, அறவியல் புக்ல 5th லெசன் திருவிழாக்கள். அது கூட நம்ம இலக்கிய வரலாறுல அடுத்த டாபிக்கா இருக்கும் பாருங்க. என்ன டாபிக் இருக்கு இலக்கிய வரலாறுல? அடுத்த டாபிக் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? பாஞ்சாலி சபதம் இருக்கா? மனோன்மணியத்துக்கு அப்புறம் என்ன இருக்குங்க? பாஞ்சாலி சபதம்,
பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இருட்டுற மொழிதல், இரட்டுற மொழிதல், இருட்டுற மொழிதல், அப்புறம் நாட்டுப்புற பாடல். அவ்வளவுதான் சார். மீண்டும் சொல்ற மாதிரி ரிப்பீட் சொல்ற மாதிரிங்க. அடுத்த வர டெஸ்ட்டுக்கு அறிவியல் 5th புக்கில் 5th லெசன், சாரி, அறிவியல் 5th லெசன் திருவிழாக்கள் +1 எத்திக்ஸ்ல, ஓகேங்களா? அதுல இலக்கிய வரலாறுல பாஞ்சாலி சபதம், அதுக்கப்புறம் குயில் பாட்டு, இருட்டுற மொழிதல், அதுக்கப்புறம் நாட்டுப்புற பாடல், இதெல்லாம் இலக்கிய வரலாறு இருக்கும். இதை படிச்சுட்டு வந்துருங்க, ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட்னா நான் அன்மியூட் பண்ணி விடுறேன். ஷார்ட்டாக உங்களுடைய டவுட்டை கேட்டு முடிச்சிருங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார், யாருக்காவது டவுட் இருக்குன்னா. சொல்லுங்க சார். சார் இந்த பாஞ்சாலி சபதம் கோயில் பாட்டு அது இல்லை சார், நான் கொடுக்கல சார். சரிங்க சார். பாஞ்சாலி சபதமும் கோயில் பாட்டும் கொடுக்கல சார் நமக்கு. சி செக்ஷன் எங்களுக்கு புக்ல இல்லைங்களா? இந்த நோட்ஸ்ல இல்லையா? எங்களுக்கு இல்லை சார். எங்களுக்கு இல்லை சார். மனோன்மணி சி சி சார். சி கிளாஸா? சரிங்க, நான் புக்கு சொல்லிடுறேன், அந்த புக்கை ரெஃபர் பண்ணி படிச்சுட்டு வந்துருங்க. ஓகே சார். புக்கில் இருக்குங்க சார். புக்கில் வந்து சமச்சீர் கல்வி ஃபர்ஸ்ட் புக் வந்து பார்த்தீங்களா? ஆமா சார். கேக்குதாங்க சார்? கேக்குது சார். சார் 9th புக்ல ஃபர்ஸ்ட் டைம்ல சமச்சீர்ல பழைய புக்ல, ஓல்டு புக்ல. ஓகே சார். 9th ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்கும் பாஞ்சாலி சபதம். ஓகே சார். ஓகே சார். குயில் பாட்டு பழைய +1 புக்ல இருக்கும், ஓகேங்களா? ஓகே சார். ஓல்டு +1ல இருக்கு. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் வேற யாருக்கு டவுட் இருக்கா? சார் உங்களுக்கு குயில் பாட்டும் பாஞ்சாலி சபதம் கொடுக்கலன்னா, பாஞ்சாலி சபதம் 9th சமச்சீர் கல்வியில 9th அதான் சொல்றேன். 9th இந்த பாஞ்சாலி சபதமும் குயில் பாட்டும் நான் சொல்லிடுறேன், என்ன புக்குன்னு சொல்லிடுறேங்க, கேட்டுங்க. பாஞ்சாலி சபதம் ஓல்டு புக்ல 9th ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்கும். பாஞ்சாலி சபதம் ஓல்டு 9th ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்கும். குயில் பாட்டு ஓல்டு +1 புக்ல இருக்கும். குயில் பாட்டு ஓல்டு +1 புக்ல இருக்கும், ஓகேங்களா? எல்லா கிளாஸுக்கும் அதே தான். ஆல் கிளாஸ் A to F வரல அதே தாங்க. A to F வரலுமே பாஞ்சாலி சபதம் 9th டைம் ஓல்டு புக்ல ஃபர்ஸ்ட் டைம், குயில் பாட்டு ஓல்டு +1 புக். வேற டவுட் இருக்கா? வேற டவுட் இருக்கா? கிளாஸ் முடிச்சிடலாமா? ஓகே சார். மீண்டும் ஒரு 5 நாள் டைம் சார், இது படிக்கிறதுக்கு 5 நாள் டைம். மீண்டும் ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. எனக்கு முடிக்கிற டைம்ல ஒருத்தர் டவுட் கேட்குறீங்க. சார் பேலன்ஸா மீதிக்கு இப்போ எல்லாத்துக்கும் சொல்லணுமா என்ன புக்கில் இருக்குன்னு? இந்த டாபிக் சொல்லிக்கிறோம் சார். பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு சொல்லிட்டுனா என்ன டாபிக்ன்ட்டு, என்ன புக்கில் இருக்குன்ட்டு. இந்த இருட்டுற மொழிதல் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இருட்டுற மொழியில பழைய புக்கில், இருட்டுற மொழியில பழைய புக்கில் சமச்சீர் கல்வி புக்கில் ஓல்டு புக்கில் 6th தேர்ட் டைமில் இருக்கும். 6th தேர்ட் டைமில் இருக்கும். அப்புறம் 7th ஃபர்ஸ்ட் டைமில் இருக்கும். 7th ஃபர்ஸ்ட் டைமில் இருக்கும். இருட்டுற மொழிதல் ஓல்டு சமச்சீர் கல்வி புக்கில் 6th 3வது பருவம், 7th முதல் பருவம். நியூ புக்ல 7th புக் இருட்டுற மொழிதல், நியூ புக்ல 7th புக், ஓகேங்களா? நியூ புக்ல 7th புக்ல இருக்கும். 3 புக்குங்க இருட்டுற மொழிதல். ஓல்டு 6th தேர்ட் டைம், ஓல்டு 7th ஃபர்ஸ்ட் டைம், நியூ 7th புக். அடுத்து நாட்டுப்புற பாடல் பார்த்தீங்கன்னா ஓல்டு 6th ஃபர்ஸ்ட் டைம், ஓல்டு 6th ஃபர்ஸ்ட் டைம் உரைநடையில் இருக்கும், செயல் இருக்காது, உரைநடையில் இருக்கும். ஓல்டு 6th ஃபர்ஸ்ட் டைம்ல உரைநடையில கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அடுத்தது நியூ 6th செகண்ட் டைம், நியூ புக்ல 6th செகண்ட் டைம், நியூ புக்ல 6th செகண்ட் டைம், ஓகேங்களா? சொல்லியாச்சா? மீண்டும் வேணா ரிப்பீட் பண்றேன் சார். பாஞ்சாலி சபதம்
ஓல்டு 9th ஃபர்ஸ்ட் டைம், குயில் பாட்டு ஓல்டு 11th புக், இருட்டர் மொழிதல் வந்து 6th தேர்ட் டைம் ஓல்டு புக், 7th ஃபர்ஸ்ட் டைம் ஓல்டு புக், அப்புறம் 7th நியூ புக். நாட்டுப்புற பாடல் பார்த்தீங்கன்னா 6th ஃபர்ஸ்ட் டைம் ஓல்டு புக், 6th செகண்ட் டைம் நியூ புக். ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? புரிச்சிட்டிங்களா? ஓகே சார். சார் மீண்டும் அடுத்த ஒரு வகுப்பில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.